எஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அப்சல்யூட் எரர். என்ன எரர்? அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ அண்ட் த மெஷர்ட் வேல்யூ. இந்த 8th வந்து கம்பேரிங் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும், ஞாபகம் இருக்கா? மேத்ஸ் புக்கில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ். சரி, பேசிக்கலி அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. சப்போஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன் செல்லிங் ப்ரைஸ், இன்னொன்று காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்னா எவ்வளோக்கு நான் வாங்கியிருக்கேன், செல்லிங் ப்ரைஸ்னா என்ன, நான் எவ்வளோக்கு விற்றுருக்கேன். எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? செல்லிங் ப்ரைஸ் அதிகம். அப்போ ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதே வந்து லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா பேசிக்கலி லாஸ்னா என்ன அர்த்தம்? நான் நிறைய வாங்கிட்டு கம்மியாக விற்றுருக்கேன், அப்போ தானே எனக்கு லாஸ் ஆயிருக்கு. புரியுதா? அப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா அப்சல்யூட் எரர் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, கரெக்டான ஒரு வேல்யூ இருக்கும். கரெக்டா? கரெக்ட் வேல்யூ, ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. ஒரு சில டைம் என்ன ஆகும்? என்னோட ட்ரூ வேல்யூ அதிகமாக இருக்கும், மெஷர்ட் வேல்யூ கம்மியாக இருக்கும். இன்னொரு சில டைம் என்ன ஆகும்? மெஷர்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும், ட்ரூ வேல்யூ கம்மியாக இருக்கும். சொல்றது புரியுதா? மெஷர் பண்ணுறப்ப வந்து இப்போ வெயிட் வந்து 1 கிலோன்னு வச்சுக்கோ. மெஷர் பண்ணுறப்போ 1 கிலோ 100 கிராமாவும் இருக்கலாம், 900 கிராமா கூட இருக்கலாம். அப்போ அதிகமாக இருக்கும், கம்மியாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம பேசிக்லி வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ராக்ஷன் எடுத்து விட்டுட்டு இது வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேவா? சப்ராக்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன சொன்னதே இல்லையா உங்கள்கிட்ட? இது இந்த சிம்பிள் வந்து டிஃப்ரென்ஸோட சிம்பிள். ஓகேவா? சி இப்படின்னா ஒன்றுமே கிடையாது. என்ன வேல்யூ பெருசாக இருக்கும்? ட்ரூ வேல்யூ பெருசாக இருக்குன்னா ட்ரூ வேல்யூ வந்து மெஷர்ட் வேல்யூ சப்ராக்ட் பண்ணிடு. மெஷர்ட் வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா மெஷர்ட் வேல்யூ வந்து ட்ரூ வேல்யூ சப்ராக்ட் பண்ணிடு. இல்லை சார் எங்களுக்கு இதெல்லாம் புரியல, விட்டுரு. இதை சப்ராக்ட் பண்ணிட்டு வர ஆன்சர் சப்போஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மாடுலஸ் போட்டு பாசிட்டிவ் ஆக்கிது. புரியுதா? இது பேர் வந்து அப்சல்யூட் எரர். ரிலேட்டிவ் எரர்னா என்னன்னா, அப்சல்யூட் எரர் ஒன்று கண்டுபிடிச்சு பார்த்தியா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? SP minus CP by CP into 100. கரெக்டா இல்லையா? இந்த CP தான் ட்ரூ வேல்யூ. அப்ப இங்க நான் என்ன பண்ண போறேன்? அப்சல்யூட் எரர். இந்த ரெண்டுத்துக்கு வந்துச்சு பார்த்தியா? அப்சல்யூட் எரர். இது வந்து நான் பேசாம டெல்டா ஏன்னு கூட எழுதிக்கலாம். அப்சல்யூட் எரர் பை ட்ரூ வேல்யூ. இது என்ன? ட்ரூ வேல்யூ SP. அப்சல்யூட் எரர் வந்து டெல்டா ஏ பை ஏ. புரியுதா? இதான் என்னது? ரிலேட்டிவ் எரர். பர்சன்டேஜ் எரர் கேட்டாங்கன்னா என்ன பண்ண போற? அந்த ரிலேட்டிவ் எரர் வந்துச்சு பார்த்தியா? டெல்டா ஏ பை ஏ இன்டூ 100. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இதை வச்சு ஒரு கொஸ்டின் வச்சு இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம என்ன கொஸ்டின் எடுத்துக்கலாம்னா இந்த வேல்யூ எடுத்துக்குவோமே. இந்த 4 வேல்யூ நோட் பண்ணிக்கோ. 1.001, 1.000, 0.998, எழுதியாச்சா? ட்ரூ வேல்யூ வந்து 1 கிலோ. அப்போ எனக்கு அந்த வேல்யூ மட்டும் சொல்லிடுங்க. வரப்ப வேல்யூ என்ன? 1.001, 1.000, 0.998, 0. அடுத்து என்னது? 1.00300. நான் ரொம்ப பக்கத்தில் எழுதிட்டேன். ஓகேவா? இந்த 4 ரீடிங். என்னோட ட்ரூ வேல்யூ என்ன? கரெக்ட் ஆன்சர் என்ன? 1 kg. அப்ப என்னோட எரர் எவ்வளோ சார் வந்திருக்கு? எனக்கு ஆக்சுவல் வேல்யூனா 1 kg. இங்க எவ்வளோ இருக்குது? அப்ப நான் எவ்வளோ தப்பான வேல்யூ மெஷர் பண்ணியிருக்கேன்? கரெக்டா? இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூ தப்பா மெஷர் பண்ணியிருக்கேன்? அதுதான் சொல்றேன், மைனஸ் வேண்டாம். சரியா? நம்ம தப்பு மெஷர் பண்ணிட்டோம். அது பிளஸ் இருந்தாலும் மைனஸ் தப்பு தானே ரெண்டுமே. அதனால இந்த இடத்துல மாடுலஸ் சைன் யூஸ் பண்றோம். சரி, எங்க இருக்கு அந்த இடத்துல மாடுலஸ் சைன்? இல்லைன்னா என்ன பண்ணிக்கோ? டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணு. டிஃபரன்ஸ் என்ன சொல்லுது? பெருசு சின்னதை சப்ராக்ட் பண்ணிக்கோ. இதுல என்ன எரர் வருது? 0.000. இதுல கரெக்டா? வெரி குட்.
இது பேர் என்னது அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் வேல்யூ எவ்வளோ சரி. அப்சல்யூட் வேல்யூ cannot be நெகட்டிவ். அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஒரு டெம்பரேச்சர் படிச்சிருக்கியா? அப்சல்யூட் டெம்பரேச்சர்னா என்ன? அப்ப நல்ல அப்சல்யூட்னு சொன்னா அந்த வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கவே முடியாது. அதனால கெல்வின் ஸ்கேலே மெயினா கொண்டு வந்தாங்க சரி. அப்ப அப்சல்யூட்னா நெகட்டிவா இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரிலேட்டிவ் எரர் வேணும். அதாவது இந்த எரர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு இருக்கு. அப்ப என்ன பண்ண போறேன் 0.001 டிவைட் பை 1. ஏன்னா இந்த 1 தான் என்னது ஆக்சுவல் வேல்யூ. a வந்து 1. இங்க எவ்வளவு வருது புரியுதா? பெர்சன்டேஜ் எரர்னா என்ன பண்ணிக்கலாம் இத 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்ப இந்த வேல்யூ 100 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 0.1% எரர். இங்க இது 0% எரர். இது வந்து 0.3%. புரியுதா? எஸ். if the measured length இவ்ளோ அப்போ வந்து absolute error, relative error, percentage error கேக்குறாங்க சரியா? மெஷர் பண்ணிருக்க ரெண்டு லென்த் மெஷர் பண்ணிருக்கான். ஒரு டைம் அந்த லென்த் மெஷர் பண்றப்ப எவ்வளவு வருது 2.5. இன்னொரு டைம் மெஷர் பண்றப்ப எவ்வளவு வருது சார்? ஓகே சார். அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் absolute error கண்டுபிடிச்சிக்கலாம். absolute error ஃபார்முலா என்ன delta a is equal to கொடுத்திருக்க வேல்யூ கரெக்ட்டா மைனஸ் என்னோட கரெக்டான வேல்யூக்கு மாடுலஸ் எடுத்துக்க போறேன். புரியுதா? பிரச்சனை என்ன இதோட கரெக்ட் வேல்யூ தெரியாது. ஆமாவா இல்லையா? அப்ப கரெக்ட் வேல்யூ தெரியாதுன்னா என்ன பண்றதுன்னா இவங்க கொடுத்திருக்க வேல்யூவோட ஆவரேஜ் எடுத்துக்கோ. கொடுத்திருக்க வேல்யூவோட ஆவரேஜ் எடுத்து நான் கொஸ்டின்ல கொடுக்கல. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் இதுக்குள்ளதான் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். ஆன்சர் 2 சரி. அப்ப இதுக்கும் 2க்கு சப்ட்ராக்ட் பண்ணா 0.5 இது டெல்டா a1. டெல்டா a2 எவ்வளவு வருது a2 minus a 0.5. சோ एक्चुअली மைனஸ்ல வரும் மாடுலஸ் இருக்குல பிளஸ் ஆயிருச்சு கரெக்ட்டா? இது என்னது அப்சல்யூட் எரர். நெக்ஸ்ட் என்ன வேணும் எனக்கு ரிலேட்டிவ் எரர். வெரி குட். அப்ப நல்லா பாருங்க ஒன்னொன்னுக்கு எடுக்கிறதா இல்ல பேசாம இதுக்கு ஆவரேஜ் எடுத்து பண்ணிக்கலாம். அப்ப நம்ம ஆவரேஜும் எடுத்துக்கலாம் சரியா? நான் உட்காந்து ஒரு வேல்யூக்கு நல்லா யோசிச்சு பாரு. டெல்டா a1 by a அதே மாதிரி டெல்டா a2 by a இது வந்து எத்தனை ரீடிங்க்கு போடுறதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் பேசாம இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுத்து ஒரு வேல்யூ கிடைக்குமா அதுக்கு மட்டும் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். நோ ப்ராப்ளம். சரி நம்ம தனித்தனியா பண்றோம்னா என்ன வரும் எனக்கு 0.5 கரெக்ட் வேல்யூ என்ன 2. அதே மாதிரி டெல்டா a2 எவ்வளவு வருது 0.5 by 2. அப்ப பெர்சன்டேஜ் எரர் கேட்டா என்ன பண்ணுவேன் into 100. அப்ப 0.5 into 100 னா 50 by 2 அப்ப 25% எரர் வருதா? அதே மாதிரி டெல்டா a2 by a into 100 ஆல் மல்டிப்ளை 50 by 2 அப்ப 25% எரர். சொல்றது புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? நல்லா பாரு. இப்ப நல்லா பாருங்க எப்படிலாம் டிஃபரெண்ட் क्वेश्चन கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த क्वेश्चनல என்ன கத்துக்கிட்டோம் கரெக்டான ஆன்சர் கொடுக்கலனா கொடுத்திருக்க ரீடிங்கோட ஆவரேஜா கரெக்டான ஆன்சரை எடுத்துக்கணும். இங்க என்ன சொல்றேன் if the measured mass is இவ்ளோ நான் மாஸை மெஷர் பண்ணிட்டு இவ்ளோ வருது அப்ப பெர்சன்டேஜ் எரர் என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. புரியுதா? அப்ப இதுல எரர் எவ்வளவுன்னு கொடுக்கல. ரெண்டு ரீடிங் கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆவரேஜ் எடுத்துக்கலாம். இதுல வந்து என்ன கொடுக்கல ஒரே ஒரு ரீடிங் தான் கொடுத்திருக்காங்க. எரர் எவ்வளவு எடுத்துக்க முடியும் தெரியாது. அப்ப இந்த இடத்துல எரரே கொடுக்கலன்னு சொன்னா நல்லா பாருங்க யோசிச்சு பார்த்தனா ஆவரேஜ் எடுக்கலன்னு வெச்சுக்கோ ஒரு வேல்யூக்கு ஆவரேஜ் இருந்தா அதே தானே கிடைக்கும். ஆமாவா இல்லையா? பட் இந்த மாதிரி क्वेश्चनல ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஒன்றை எதுமே கொடுக்கலனா எரர் வந்து is the least count. நேத்து நான் least countக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறப்ப it is the maximum possible error னு சொன்னேனா? எஸ் மேம். அப்ப இந்த இடத்துல அதான் கொடுத்துக்க போறோம் சரியா? அப்போ ஒரு ஸ்கேல் வச்சு நான் மெஷர் பண்றேன்னா என்னோட எரர் எவ்வளவு இருக்கலாம் 0.1 சென்டிமீட்டர். ஸ்க்ரூ காயில 0.01 சென்டிமீட்டர். வெர்னியர் கேலிப்பர்ல 0.001 சென்டிமீட்டர். क्वेश्चनல கொடுக்கலனா இதுதான் நம்ம எரர்னு எடுத்துக்கணும் சரியா? லீஸ்ட் கவுண்ட். இந்த டிவைஸ்ல லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு சார் 5.2 கிராம் வந்து கரெக்ட் வேல்யூ. லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு 0.1 கிராம் வரைக்கும் மெஷர் பண்ணிருக்கோம்.
அப்போ என் எரர் எவ்வளோ ஆயிரும் டெல்டா ஏ பை ஏ இன்டூ 100 இதானே எவ்வளோ சார் எரர் 0.1 கிராம் ஆக்சுவல் வேல்யூ என்ன 5.2 இன்டூ 100 புரியுதா எனி டிஃபிகல்ட்டி ஓகே இப்போ பார்த்தோன்னா ப்ரொபகேஷன் ஆஃப் எரர் இன் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா நான் ஒரு வேல்யூ மெஷர் என்னடா நல்லா பாருமா எரர் எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னா இந்த டிவைஸோட லீஸ்ட் கவுண்ட் இருக்கு பார்த்து இருக்கிற சின்ன வேல்யூ அதுதான் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அதான் எரர்னு எடுத்துக்கிறோம் சரியா